ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 2 நாளைக்கு முன்னாடி ஒரு கட்டிங் வீடியோ போட்டிருந்தோம். அதோட ஸ்டிச்சிங் வீடியோவோட செகண்ட் பார்ட்டு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து பேக் பார்ட்டை வந்து எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணுறதுங்கிற பார்க்காதவங்க நம்ம சேனல் பேஜில் செக் பண்ணி பார்த்துக்குங்க. இன்னைக்கு வந்து ஃப்ரண்ட் பார்ட் எப்படி ஸ்டிச் பண்ணுறது, அதை எப்படி ஃபினிஷ் பண்ணுறது, பேக் ஃப்ரண்ட் அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம ப்ளவுஸையே கம்ப்ளீட் பண்ணுறது எப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். கைக்கு வந்து ஸ்கேலப் வச்சேன் நான். இப்போ இந்த ஸ்கேலப் வந்து நான் கொஞ்சம் பெரிய பெரிய சைஸில் வச்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா 1 இன்ச்சில் குட்டி குட்டியாக வைக்கிறதுனா கூட நீங்கள் வச்சுக்கலாம். அது உங்களோட சாய்ஸ் தான். இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறது இப்போ பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பட்டி வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். பட்டி ஸ்டிச் பண்ணும்போது நம்ம மெயின் கிளாத்தோட மேல் பக்கம், நம்ம ப்ளவுஸ் கிளாத்தோட மேல் பக்கமாக வந்து நம்ம திருப்பி வச்சுக்குங்க. அதில் வந்து நம்ம லைனிங்கில் பட்டி கட் பண்ணியிருப்போம் இல்லையா, அதை வந்து ஆப்போசிட்டா வைக்கணும். எப்படின்னா, இப்போ பட்டன் பட்டி சைடு வர்ற பக்கத்த வந்து லெஃப்ட், ரைட்டு நம்ம மாத்தி வைக்கணும். அப்பதான் வந்து 2 சைட்லயும் ஆப்போசிட்டா வரும். இல்லைன்னா ஒரே சைடுக்கு பட்டி போயிரும். அதனால அந்த லைனிங் மட்டும் கரெக்ட்டா வைக்கும்போது ஆப்போசிட்டா வச்சுருங்க. அதுக்கு அடுத்தது வந்து இப்போ பட்டி அடிக்கும்போது, நம்ம கீழ ஒரு சிசர் கட் குடுத்துருப்போம் அடிச்சு திருப்புறதுக்காக. அந்த சிசர் கட்லயே கரெக்ட்டா இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். ஸ்டிச் போடும்போது கரெக்ட்டா ஸ்ட்ரெயிட்டா போடுங்க. நம்ம அதில கொஞ்சம் ஏத்தியும் தாத்தியும் நம்ம போட்டோம்னாலும், நம்மளுக்கு ஃபினிஷிங்கில வந்து பட்டி ஒரு பட்டி பெருசாவும், சின்னதாவும் போயிரும். அடிச்சதுக்கு அப்புறமா அத ஓப்பன் பண்ணிருங்க. அந்த மேல இருக்கிற மெயின் கிளாத் மட்டும் ஓப்பன் பண்ணிட்டு, அந்த பிசுறு பக்கமெல்லாம் நம்ம மெயின் கிளாத் சைடே இருக்கிற மாரி பார்த்துட்டு, அந்த மெயின் கிளாத் மேல நான் பிரஸ்ஸிங் போடுறேன். அந்த லைனிங் கிளாத் மேல நான் போடல. மெயின் கிளாத் மேல நான் பிரஸ்ஸிங் போடுறேன். இந்த மாரி பிரஸ்ஸிங் போட்டு எடுத்துட்டு, நம்ம மடிச்சுக்கலாம். அத மடிச்சுட்டு, கரெக்ட்டா ஒரு 1/4 இன்ச்சுல ஒரு ஸ்டிச் மேல போட்டுக்குங்க. இது எல்லாமே வந்து ஒரு ஃபினிஷிங் பர்ப்பஸ்க்காக நம்ம பண்றது தான். ஒரு 1/4 இன்ச்சுல ஒரு ஸ்டிச் போட்டுட்டு, சுத்தி ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துருங்க. இந்த லைனிங்கும், மெயின் கிளாத்தையும் அட்டாச் பண்றதுக்கு சுத்தி ஒரு ஸ்டிச் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸஸா இருக்கிற கிளாத் எல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம லைனிங் அட்டாச் பண்ணும்போது மெயின் கிளாத்தும், லைனிங்கும் கரெக்ட்டா நீட்டா வந்து எடுத்து விட்டு நீங்க ஸ்டிச் பண்ணுங்க. மெயின் கிளாத் வந்து லூஸ் விழுந்துறக்கூடாது. இப்ப எக்ஸஸ் கிளாத் எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு, கட் பண்ணியாச்சு. சிசர் கட் எல்லாம் குடுக்குற இடத்துல எல்லாமே கரெக்ட்டா சிசர் கட் குடுத்துருங்க. நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கிறதுக்காக தான். மெயினா வந்து அந்த சிசர் கட் குடுக்க சொல்றதே வந்து ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியா இருக்கணுங்கிறதுக்காக தான். அத மட்டும் மறந்துறாதீங்க. அதுக்கப்புறம் 2 பட்டியும் ஒண்ணா வச்சுட்டு ஒரே அளவுல இருக்கான்னு ஒன்ஸ் செக் பண்ணிக்கங்க. ஏன்னா நம்ம அடிக்கும்போது சின்ன சின்னதா ஏதாச்சும் மேலயும் கீழயும் மாத்தி அடிச்சிருந்தா கூட அது அளவு மாறி இருக்கும். அதனால ஒன்ஸ் அத செக் பண்ணி எடுத்துக்கங்க. இப்போ ஃப்ரண்ட் பார்ட் வந்து எப்படி ஸ்டிச் பண்றதுங்கிறது பார்க்கலாம். நாம இதுல வந்து கேன்வாஸ் எல்லாம் எதுவும் இல்லாம நம்ம அடிச்சு தான் திருப்ப போறோம். அதனால எக்ஸா ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு லைனிங் கிளாத் வந்து சின்னதா வெட்டி எடுத்துக்கங்க. அந்த கழுத்தோட அகலத்துக்கும், இறக்கத்துக்கும் கரெக்ட்டா இருக்கிற மாரி ஒரு கிளாத்த வெட்டி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ப்ளவுஸோட மேல் பக்கம், அது மேல தான் நம்ம லைனிங் வைக்க போறோம். இப்ப அந்த லைனிங் வந்து கரெக்ட்டா நீட்டா எடுத்து வச்சுக்கங்க. ஸ்ட்ரெயிட்டா வைங்க. கிராஸா கீது இழுத்து வைக்காம கரெக்ட்டா ஸ்ட்ரெயிட்டா வச்சுட்டு, அதுக்கு கீழ வந்து நம்ம அந்த எக்ஸ்ட்ரா குடுக்குற லைனிங் கிளாத்த வச்சுக்கலாம். கழுத்தோட அகலத்துக்கும், இறக்கத்துக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாரி அது கிளாத் எடுத்துக்கங்க. எடுத்துட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம கரெக்ட்டா வெட்டின லைனிங் கிளாத் மேல வச்சிருக்கோம். நல்லா பார்த்துக்குங்க. அடுத்தது நம்ம மெயின் கிளாத் ப்ளவுஸ் பீஸோட நல்ல பக்கம் மேல இருக்கிற மாரி பார்த்துக்குங்க. அதுக்கு கீழ தான் வந்து நம்ம எக்ஸஸா குடுக்குற அந்த லைனிங் கிளாத்த வச்சிருக்கேன் நானு. அந்த மாரி வச்சுட்டு, கரெக்ட்டா நெக் என்ன ஷேப்ல இருக்கோ, அந்த ஷேப்ல கரெக்ட்டா 1/4 இன்ச்சுல அடிச்சிருங்க. பொறுமையா அடிக்கணும். அந்த வளைவு இருக்கிற இடத்துலலாம் வந்து நம்ம கொஞ்சம் பொறுமையா அடிச்சோம்னா, அந்த ஃபினிஷிங்கே நம்மளுக்கு நீட்டா வரும். ப்ளவுஸ் கட் பண்றதுல எவ்வளோ முக்கியமா நம்ம பார்க்குறோமோ, அதே மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது ஃபினிஷிங்க நல்லா பார்க்கணும். ஃபினிஷிங் நல்லா இருந்ததுனா தான் அந்த ப்ளவுஸு கஸ்டமருக்கு ஓகே இது நல்லா தச்சிருக்காங்க அப்படின்னு நெனைப்பாங்க. ஸோ ஃபினிஷிங்லயும் நம்மளுக்கு மெயினா கவனம் இருக்கணும். இப்ப நம்ம லைனிங்ல இப்போ ப்ளவுஸ் அடிக்கும்போது வந்து நம்ம இது கிராஸ் பீஸும் குடுக்கல, கேன்வாஸும் குடுக்கல. அதனால எப்பயுமே நெக்குக்கு வந்து 2 ஸ்டிச் போட்டுருங்க. ஒண்ணு மேல ஒண்ணு 2 ஸ்டிச் போட்டுக்குங்க. இப்ப கேன்வாஸோ இல்ல கிராஸ் பீஸோ குடுக்குற மாரி இருந்தா நம்ம டபுள் ஸ்டிச் போட வேண்டியதில்ல. இப்ப நம்ம வந்து கேன்வாஸ், கிராஸ் பீஸ் குடுக்காததுனால நம்ம டபுள் ஸ்டிச் போட்டுட்டு
நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம். அடுத்தது அந்த வளைவு இருக்கிற இடத்துல இந்த நம்மளுக்கு கரெக்டாக கிராஸ் திரும்புற இடத்துல எல்லாமே நீங்கள் ஒரு சிசர் கட் போட்டுக்குங்க. நம்ம எக்ஸ்ட்ராவாக கொடுத்தோம் இல்லையா ஒரு லைனிங் கிளாத்து, அது வந்து கழுத்தை சுற்றி ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கேன்வாஸுக்கு பதிலாக நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா லைனிங் கிளாத்து கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் மெயின் கிளாத்தை மட்டும் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு நல்லா இப்படி விரல் வச்சு நல்லா இப்படி கீறி விட்டிங்கன்னா நம்மளுக்கு அந்த பிசுறு இல்லாமல் நல்லா நீட்டாக வந்துடும். அதுக்கப்புறமா லைனிங் மேலே எட்ஜில் ஸ்டிச் போடுங்க. லைனிங் மேலே எட்ஜில் ஒரு ஸ்டிச் போட்டு எடுக்கும்போது நம்மளுக்கு ஃபினிஷிங் இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அந்த தையல் வந்து ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அதனால அப்படி போட்டு எடுத்துட்டிங்கன்னா திருப்பும்போது அந்த லைனிங் வந்து வெளியில் வராது. கம்ப்ளீட்டாக உள்ளே போயிடும் நம்மளுக்கு. அந்த லைனிங் வெளியில் தள்ளிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இத்தினூண்டா வெளியில் வரும்ல, அதெல்லாம் வராமல் கரெக்டாக அது உள்ளே போயிடும். நான் வந்து எட்ஜில் ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன். இதே நான் கேன்வாஸ் வச்சுருந்தேன்னா எட்ஜில் ஸ்டிச் போட மாட்டேன். அப்படியே திருப்பி அயர்ன் பண்ணியிருப்பேன். இப்போ நம்ம கேன்வாஸ் வைக்காததுனால எட்ஜ் தையல் போடுறோம். போட்டுட்டு நம்ம சுற்றியுமே வந்து மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் அட்டாச் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். இந்த லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் அட்டாச் பண்ணும்போது நம்ம 1/2 இன்ச்லலாம் அடிக்கக்கூடாது. அப்படி அடிச்சிங்கன்னா நம்ம ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் வெளியில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிச்சு விசிபிளாக வெளியில் தெரியும். அதனால எப்பயுமே 1/4 இன்ச்சுக்குள்ளே முடிச்சுக்குங்க. அந்த சுற்றி தையல் போடுறதெல்லாம் அந்த 1/4 இன்ச்சுக்குள்ளே முடிச்சுக்குங்க. முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சிசர் கட்டு நான் எப்பவும் சொல்கிற மாதிரி தான் எங்கெங்கே நம்ம சிசர் கட் கொடுத்துருக்கோமோ அந்த இடத்துலலாம் திரும்பவும் ஒரு சிசர் கட் கொடுத்துட்டு நம்ம அடுத்து ஸ்டிச் பண்ணலாம். இப்போ ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம லைனிங்கோட அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ சென்டர் டாட் வேஸ்ட் டாட் பிடிக்கிறோம் இல்லையா, அந்த வேஸ்ட் டாட் பிடிக்கும்போது ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோலேயே சொல்லியிருக்கேன். அதை வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போடாமல் கொஞ்சம் வளைச்சி விட்டு போட்டோம்னா அந்த ஃபினிஷிங் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். நீட்டாக பெண்ட் பண்ணி தான் அடிச்சிருக்கேன் நான். அடுத்தது இன்னொரு டாட், இது 1/4 இன்ச்சில் நம்மளுக்கு பிடிச்சா போதும். அடுத்தது இந்த ஆம்ஹோல் டாட், இதுவும் நம்ம 1/4 இன்ச்சில் தான் பிடிக்க போகிறோம். இந்த ஆம்ஹோல் டாட் மட்டும் நம்ம 2 டைம் அடிச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு டாட் இந்த மாதிரி நீட்டாக இருக்கும். இப்போ இந்த சென்டரில் நம்ம அந்த வேஸ்ட் டாட் பிடிச்சிருக்கோம் இல்லையா, இந்த வேஸ்ட் டாட் பிடிச்சது வந்து நம்மளுக்கு பட்டி ஜாயின் பண்ணும்போது தையல்ல சிக்கக்கூடாது. அதனால இது இப்படி ஃபோல்ட் பண்ணி அடிக்கிறனாலும் அடிச்சுக்குங்க. நான் வந்து ஃபோல்ட் பண்ணி அடிக்க மாட்டேன். இதை ஓப்பன் பண்ணி விட்டு இந்த சென்டரில் இப்படி வச்சு ப்ரெஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு இது இப்படி உள்ளே போயிடும். இந்த மாதிரி தான் நான் அடிப்பேன். இந்த வேஸ்ட் டாட்டை எப்படி நான் அதில் உள்ளே இன்சர்ட் பண்ணேன்னு நான் காட்டுறேன். இந்த வேஸ்ட் டாட்டில் இப்படி இப்படி சென்டரில் அமுத்தி ஓப்பன் பண்ணி இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது உள்ளே போயிடும். இந்த மாதிரி நீட்டாக இருக்கும். நீங்கள் பட்டி ஜாயின் பண்ணும்போது இது வந்து பட்டியில் அந்த ஸ்டிச்சில் வந்து மாட்டாது. பட்டி வந்து நம்ம இப்படி தான் அட்டாச் பண்ணுவோம். இதை அப்படியே இப்படி மேலே திருப்பி போட்டுக்குங்க. எப்பவுமே பட்டி அட்டாச் பண்ணும்போது இந்த நம்ம பட்டன் பீஸ் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். முதுகு பக்கம் இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு வரக்கூடாது. நம்ம பட்டி வெட்டும்போது நம்ம கரெக்டாக வெட்டினோம்னா இந்த இந்த ஒரு சிசர் கட் கொடுத்ததுமே இந்த டாட்டும் கரெக்டாக ஒரே நேரம் வரும்.
இந்த சைட் ஜாயின் கிட்ட நம்ம இங்க போட்டிருக்கிற ஒரு வி கட்டும், இந்த பக்கம் இருக்கிற மெயின் கிளாத்ல மேல பாடி பார்ட்ல இருக்கிற வி கட்டும் ஒரே நேரா அட்டாச் ஆயி வரும். நீங்க ஓவர்லாக் இருந்ததுன்னா, இதுல வந்து ஓவர்லாக் பண்ணிக்கங்க. அப்படி ஓவர்லாக் இல்லைன்னா, இங்க மேல ஒரு பிரஸ்ஸிங் டெயில் போட்டுக்குங்க. இது இன்விசிபிளா பட்டி எப்படி ஜாயின் பண்றதுங்கிறது உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோல நான் போடுறேன். இந்த பட்டியும் நானு பட்டன் பீஸ் சைட்ல இருந்து ஜாயின் பண்றேன். நான் இதுல ஓவர்லாக் போட்டு வந்துடுறேன். ஓவர்லாக் போட்டதுக்கு அப்புறமா, இதுக்கு மேல வந்து ஒரு 1/4 இன்ச்சுல ஒரு ஸ்டிச் போட்டாலும் சரி, இல்ல நீங்க இதுல எட்ஜ்ல பிரஸ்ஸிங் போட்டீங்கனாலும் ஓகே தான். நான் எப்பவுமே இப்படி 1/4 இன்ச்சுல தான் அடிப்பேன். நீங்க பிரஸ்ஸிங் போட்டு எடுக்கிறனாலும் எடுத்துக்கங்க. இந்த எட்ஜ்ல பிரஸ்ஸிங் போடுறனாலும் ஓகே தான். ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா, நம்ம இந்த 2 கிளாத்தும் ஒரே நேரா இருக்கான்னு ஒன்ஸ் நீங்க செக் பண்ணிக்கணும். இதுல ஏதாவது இந்த டாட் பிடிக்கிறதுல நீங்க எச்சு கம்மியா புடிச்சிருந்தீங்கன்னா, இந்த இடத்துல முன்ன பின்ன போயிரும். முன்ன பின்ன போச்சுனாலே நம்மளுக்கு ஃபினிஷிங் கெட்டு போயிரும். அதனால இந்த 2 கிளாத்தும் ஒரே நேரா இருக்கா, 2 ரைட், லெஃப்ட் 2மே ஒரே நேரா பட்டன் பீஸ் கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. அடுத்தது இந்த சைட்லயும், சைட்ல நம்ம சைட் ஜாயின் போடுவோம்ல, அந்த இடத்துலயும் 2 கிளாத்தும் ஒரே நேரா இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. ஸ்லீவும் அப்படிதான் நம்மளுக்கு ஆப்போசிட்டா இருக்கணும். இதுல வந்து இதுவும் மெயின் கிளாத்து. மெயின் கிளாத்ல மேல் பக்கம், இதுவும் மெயின் கிளாத்ல மேல் பக்கம் வச்சிருக்கேன். இந்த லைனிங் எடுத்து இப்படி வச்சாச்சு. இதுலயும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரண்ட்ல வந்து இதுல ஒரு சிசர் கட் போட்டிருக்கோம். இது இந்த பக்கம் இருக்கு. லெஃப்ட் சைட்ல இருக்கு. இதுல சிசர் கட் வந்து ரைட் சைட்ல இருக்கு. இந்த மாரி லைனிங்கும் ஆப்போசிட்டா போட்டுக்குங்க. இந்த ஸ்கேலப் அடிக்கும்போது உங்களுக்கு துணி நகர்ந்துட்டே இருக்கு. நகர்ந்துச்சுன்னா உங்களுக்கு அடிக்கிறக்கு கஷ்டமா இருக்குதுன்னா, இந்த மாரி ஒரு குண்டூசி எடுத்து இதுல சென்டர்ல பின் பண்ணி வச்சுக்குங்க. இல்ல இந்த லாஸ்ட்ல ஒண்ணு, இந்த லாஸ்ட்ல ஒண்ணு கூட நீங்க பண்ணிக்கங்க. ஸ்கேலப் ஸ்டிச் பண்ணும்போது, தையலோட அளவு வந்து ரொம்ப குட்டி குட்டியா இருக்கிற மாரி பார்த்துட்டீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஸ்கேலப் டிசைன் வந்து நீட்டா ஃபினிஷிங்ல இருக்கும். ஏன்னா, ஸ்கேலப் வந்து ஆரம்பிக்கிறதுலேருந்து முடியிற வரைக்கும், இந்த இடத்துல ஆரம்பிச்சு இங்க முடியிற வரைக்குமே நம்மளுக்கு வளைவாவே தான் இருக்கும். எந்த இடத்துலயும் ஸ்ட்ரெயிட்டா வராது. ஸோ, நீங்க அதுல வந்து தையல் பெருசா வச்சு அடிச்சீங்கன்னா, இங்க வளைவு திரும்புறக்குள்ளயே உங்களுக்கு ஸ்டிச் அதுக்கு முன்னாடியே போயிட்டுருக்கும். அதனால ஸ்கேலப் அடிக்கும்போது ஸ்டிச்சஸ் வந்து ரொம்ப குட்டி குட்டியா வச்சுக்கங்க. ஃபினிஷிங் நீட்டா வரும். நீங்க இந்த ஸ்கேலப் இதே மாரி பெருசா வைக்கிறனாலும் நீங்க வச்சுக்கலாம். இல்ல எனக்கு சின்ன சின்னதா ஸ்கேலப் வேணும்னா, நீங்க 1 இன்ச்ல கூட ஸ்கேலப் வச்சுக்கலாம். நான் இதுக்கு வந்து கொஞ்சம் பெரிய சைஸா ஸ்கேலப் வச்சிருக்கேன். இந்த கேன்வாஸ் ஒட்டியே ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. கேன்வாஸ் மேல தையல் போட்டுறாதீங்க. கவனமா போட்டு வாங்க. கேன்வாஸ் மேல ஏறிறாம கேன்வாஸ தொட்ட மாதிரியே போட்டு வரணும். கேன்வாஸ் ஒட்டுன மாரி போட்டிருக்கேன். கேன்வாஸ் மேல நான் போடல. ஸ்கேலப் அடிக்கும்போது மட்டும் கொஞ்சம் பொறுமையா அடிங்க. இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெல்லாம் நம்ம கட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா துணி விட்டீங்கன்னா போதும். ரொம்பலாம் இந்த ஸ்கேலப்புக்கு வந்து 1/2 இன்ச் அளவுக்கெல்லாம் துணி எக்ஸஸா இருக்க வேண்டியதில்ல. கொஞ்சம் இருந்தா போதும். அடிச்சுட்டு, இந்த வெட்டுனதுக்கப்புறம் இந்த இடத்துல மட்டும் லைட்டா சிசர் கட் குடுத்துருங்க. இந்த கிராஸ்லயும் நல்லா சிசர் கட் குடுத்துருங்க. உள்ள ஸ்டிச்ச கட் பண்ணிறாதீங்க. ஸ்டிச் வரைக்கும் அந்த கட்டு போற மாரி கட் பண்ணிக்கங்க. நல்லா கார்னர்ல கட் பண்ணி விட்டுட்டு, நீங்க இப்படி திருப்பிக்கங்க.
இப்படி திருப்புனதுக்கப்புறமா இந்த மாரி ஏதாவது ஒரு இது வச்சு இப்படி கொஞ்சம் பட்டையா இருக்கிற மாரி ஏதாவது எடுத்துட்டு, இப்படி நல்லா இப்படி உள்ள இருக்கிறதெல்லாம் இப்படி வெளியில தள்ளி விட்டுருங்க. இதுக்கு மேல நீங்க பிரஸ்ஸிங் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். இல்ல அயர்ன் பண்ணிட்டு அப்படியே நீங்க விடுறதுனாலும் விட்டுக்கலாம். நான் அயர்ன் பண்ணி மட்டும் தான் விடப் போறேன். இதுல நான் பிரஸ்ஸிங் போடப் போறதில்ல. இந்த மாரி அடிச்சுட்டு நம்ம சுத்தி ஒரு ஸ்டிட்ச் போட்டு எடுத்துக்கலாம். எக்ஸஸா இருக்கிறதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். சிசர் கட் எல்லாம் எங்கெங்க குடுத்துருக்கோமோ அந்த இடத்துலலாம் சிசர் கட் குடுத்துருங்க. இப்ப இத நான் வந்து அயர்ன் பண்ணி எடுத்துக்க போறேன். இப்ப நம்ம வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். பேக், ஃப்ரண்ட் 2யுமே அட்டாச் பண்ணிக்கலாம். ½ இன்ச்ல ஃப்ரண்ட்ல ஒரு சிசர் கட் இருக்கு. பேக் பார்ட்ல ஒரு சிசர் கட் இருக்கு. இது 2ம் ஒரே நேரா வச்சுட்டீங்கன்னா, கரெக்ட்டா ½ இன்ச்ல நம்ம ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம். இப்படி நம்ம விரிச்சு பார்க்கும்போது, ஃப்ரண்ட், பேக் அட்டாச் பண்ணிட்டு பார்க்கும்போது, இதுக்கு கொஞ்சம் இத்துணூண்டு ஏதாவது நம்மளுக்கு எக்ஸஸா இருந்ததுன்னா, அப்படியே லைட்டா கட் பண்ணி ட்ரிம் பண்ணி விட்டுருங்க. பண்ணிட்டு, இந்த இடத்துல நம்ம ஒரு ஸ்டிட்ச் போட்டு, இத அப்படியே அந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணது வந்து இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணது வந்து பிசுறு வெளியில வராம இருக்கிறதுக்காக, இந்த இடத்துல மட்டும் ஒரு ஸ்டிட்ச் போட்டுக்கிறேன் சின்னதா. பண்ணிக்கலாம். சைடு நம்ம இந்த ஸ்லீவ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிசர் கட் குடுத்துருப்போம் ஃப்ரண்ட் தட்டுக்கு. அது கரெக்ட்டா நம்ம ஃப்ரண்ட் சைடுல வர மாரி வச்சுக்கங்க. இந்த சென்டர் சிசர் கட்டும் கரெக்ட்டா நம்மளுக்கு அந்த ஷோல்டர் கிட்ட ஜாயிண்ட் ஆகணும். இந்த சைடுல போட்டிருக்கிற சிசர் கட்டும் கரெக்ட்டா நம்ம சைடு ஜாயிண்ட் கிட்ட வந்து இந்த சிசர் கட்டும், இந்த சிசர் கட்டும் ஜாயிண்ட் ஆகணும். இங்க பார்த்தீங்கன்னா, இந்த சிசர் கட் 2மே ஒரே நேரா வந்திருக்கு. இங்க ஷோல்டர் கிட்டயும் நம்மளுக்கு சிசர் கட் ஒரே நேரா வந்திருக்கு. இந்த எண்டுலயும் ஒரே நேரா வந்திருக்கு. டபுள் ஸ்டிட்ச் போட்டுக்கலாம். ஸ்டிட்ச் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டா இருக்கும். எங்கேயும் சுருக்கு இருக்காது. நம்மளுக்கு நீட்டா இருக்கும் பார்க்கறதுக்கு. இப்ப பட்டன் பீஸ் வச்சிரலாம் நம்ம. இப்ப நம்ம லெஃப்ட் சைடுக்கு வந்து அந்த சின்ன பீஸ் ஹூக் பட்டி வைக்கிறதுக்காக வைக்கிறோம். கொஞ்சம் எக்ஸஸா கீழ விட்டுருக்கேன். கீழ கொஞ்சம் மடிச்சுட்டு 1/4 இன்ச்ல கரெக்ட்டா ஸ்டிட்ச் போட்டுக்குங்க. ஸ்டிட்ச் போட்டதுக்கு அப்புறமா மேல கொஞ்சம் ஒரு ½ இன்ச் மட்டும் எக்ஸஸா இருக்கிற மாரி விட்டுட்டு அதை மடிச்சிருங்க.
இது இப்படி ஓப்பன் பண்ணிட்டு ப்ரெஸ்ஸிங் போட்டுக்கலாம். இந்த லைனிங் மேல தான் நான் ப்ரெஸ்ஸிங் போடுறேன். மெயின் கிளாத் மேல போடல. அதுக்கப்புறமா இத வந்து இந்த போட்டிருக்கிற அந்த ப்ரெஸ்ஸிங் போட்டிருக்கிற வரைக்கும் ஒரு ஃபோல்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஃபோல்டு பண்ணிக்கிறேன் நானு. ஒரே அளவா ஈவனா மடிச்சுட்டு வாங்க. பெருசும் சிறுசுமா மடிச்சிட்டிங்கன்னா, வெளியில வந்து ஃபினிஷிங் நீட்டா இருக்காது. இந்த மாரி நீட்டா போட்டாச்சு. அடுத்தது வி பட்டி அடிச்சிடலாம். வி பட்டி வந்து உள் பக்கமா தான் வைப்போம். இந்த மாரி ஒரு சைடுல நான் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபோல்டிங் சைடு மேல வர மாரி வச்சுட்டு, கீழ கொஞ்சம் இப்படி மடிச்சுட்டு, கரெக்ட்டா 1/4 இன்ச்ல அடிச்சிடலாம். நெக்ஸ்ட் ஒரு 1/2 இன்ச் மட்டும் விட்டுட்டு, இங்கேயே ஒரு ஃபோல்ட் பண்ணிடலாம். இத ஓப்பன் பண்ணிட்டு, ஒரு ப்ரெஸ்ஸிங். இந்த லைனிங் பீஸ் மேல தான் நான் போடுறேன். இத வந்து ஃபோல்ட் பண்றது, நம்ம இந்த ப்ரெஸ்ஸிங் போட்டிருப்போம் இல்லையா? அதிலிருந்து ஒரு நூல் வெளியில இருந்தா போதும். ஃபுல்லா இப்படி க்ளோஸ் பண்ணி அடிக்காதீங்க. இந்த ப்ரெஸ்ஸிங் போட்டதுலேருந்து ஒரு நூல் வெளியில இருந்தா போதும். இந்த மாரி. வச்சுட்டு சென்டர்ல ஒரு ஸ்டிச் போட்டுருங்க. நீங்க இதுல வி அடிக்கிறனாலும் அடிச்சுக்கலாம். இல்ல ஐ கட்டுறதுனா கூட நீங்க கட்டிக்கங்க. ஐ கட்டுறதா இருந்ததுன்னா, நீங்க இந்த எட்ஜ்ல ஸ்டிச் போட்டுருங்க. இப்ப நான் வி பட்டி அடிக்க போறதுனால நான் வெளியில சென்டர்ல போடுறேன். எப்பவுமே இந்த வி அடிக்கும்போது, இந்த 5 ஊக்கு வச்சா போதும்னு வைக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு 1 இன்ச்லேருந்து 1 1/4 இன்ச்சுக்குள்ள ஒரு ஊக்கோட டிஸ்டன்ஸ் இருக்கிற மாரி பார்த்துக்குங்க. இப்ப இந்த லாஸ்ட்ல ஒண்ணு வைக்கிறேன். இந்த லாஸ்ட்ல நான் ஒண்ணு வைக்கிறேன். இப்ப இதுல வந்து 6 1/2 இன்ச் இருக்குது இது லென்த்து. நான் ஒரு 1 இன்ச்சுக்கு மேல ஒரு புள்ளியில ஒரு ஹூக் வைக்கிறேன் நானு. இப்படி ஃபுல்லா வைக்கும்போது, நீங்க இத மாரி ஃபுல்லா வச்சு நீங்க ஸ்டிச் பண்ணி பாருங்க. ஃபினிஷிங் சூப்பரா வரும். அந்த ப்ளவுஸ் போட்டீங்கனாலே ஃபிட்டிங் அவ்வளோ அழகா இருக்கும். 7 ஊக்கு நான் வச்சிருக்கேன். ஹூக் வைக்கிறதுக்கு மட்டும் சங்கடப்பட்டுறாதீங்க. இவ்ளோ ஹூக் வைக்கிறதா அப்படின்னலாம் யோசிக்காதீங்க. வச்சீங்கன்னா நீட்டா இருக்கும் ஃபினிஷிங். கஸ்டமருக்கும் நல்லாருக்கும். அந்த ஓப்பன் ஆயி தெரியாது. ஒரு ஒரு ஹூக்குக்கு இன்னொரு ஹூக்குக்கு இடையில கேப் வந்து விசிபிளா அப்படி ஓப்பன் ஆயி தெரியாது. எல்லா இடத்துலயுமே ஃபிட்டிங் கரெக்ட்டா இழுத்து புடிச்சிரும். அந்த கேப் வந்து எவ்வளோ ஒரு ஹூக்குக்கு இன்னொரு ஹூக் இடையில 1 இன்ச்லேருந்து 1 1/4 இன்ச் வரைக்கும் கேப் வச்சுக்கங்க. அதுக்கு மேல வைக்காதீங்க. இப்படி ஸ்டிச் பண்ணி போட்டு பாருங்க. அப்பதான் அதோட ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். நான் சொல்லிட்டு இருக்கும்போது உங்களுக்கு எதுவுமே தெரியாது. எக்ஸ்ட்ராவா சொல்ற மாரி இருக்கும். நீங்க ஸ்டிச் பண்ணி போடுங்க. அப்பதான் அதோட ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஓகேவா? இப்ப நம்ம சைடு எப்படி ஜாயின் பண்ணலான்னு பார்த்துரலாம். சைட் ஜாயின் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட்டு இடுப்போட அளவு 6 1/2 இன்ச்சு. நான் கட்டிங் போடும்போதே நான் சொன்னேன். பேக்ல வந்து நானு 6 1/4 வச்சு நான் கட்டிங் போட்டேன். ஆனா உங்களுக்கு 6 1/2 தான் வைக்கணும்னு சொல்லிட்டேன். 25 வச்சுட்டேன் நானு. 26 தான் உங்களுக்கு வேணும். அதனால நான் இங்க வந்து 6 1/2 இன்ச்சு தான் நான் இடுப்புல வைக்கிறேன்.
6 இன்ச்சு. இதுல வந்து இந்த வீப்பட்டி நம்ம கணக்கு சேர்த்தக்கூடாது. வீப்பட்டி இல்லாம 6 இன்ச்ல 1 மார்க். அடுத்தது இந்த பக்கம். இந்த பக்கம் வந்து நம்ம அந்த ஹூக் பட்டி சேர்த்தியே நம்ம வச்சுக்கலாம். இங்கிருந்து 6 இன்ச்சு. இதில் 1 மார்க் போட்டுக்குங்க. அடுத்தது பேக் பார்ட். பேக் பார்ட்டை இந்த மாதிரி 2ஆ ஃபோல்ட் பண்ணிக்கிங்க. பேக் பார்ட்டை மட்டும் 2ஆ நான் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஃபோல்ட் பண்ணிட்டு இந்த எண்டுல இருந்து 6 இன்ச். சைட் ஜாயின் பண்ணும்போது இந்த கை 2ஐயும் ஒரே நேரம் வச்சுட்டு நம்ம கையோட சுற்றளவு 5 இன்ச்சு. அந்த 5 இன்ச்சு இதில் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த சைடில் ஆம்ஹோல் கிட்ட அடிக்கும்போது நம்ம பாடி பீஸ் 2 தான் ஒன்றா இருக்கணும். இந்த கை பீஸை வந்து நீங்கள் அதை பார்க்க வேண்டியதில்லை. இந்த பாடி பீஸ் 2 முன்னாடி பின்னாடி 2 ஒரே நேரம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இங்கேருந்து நம்ம 1.5 இன்ச்சு இல்லைன்னா ஆம்ஹோலோட ரவுண்டு கரெக்டாக பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா ஒரு 3 தையல் போட்டுக்கிறேன். நான் வந்து உள்ள எப்பவுமே 4 ஸ்டிச் போடுவேன். உங்களுக்கு வேணா நீங்க 3 கூட போட்டுக்கலாம். இப்ப நம்ம உள்ள போடுற இந்த ஸ்டிச்சுமே வந்து ஒரு 1/4 இன்ச் கேப்ல ஈவனா இருக்கிற மாதிரி பாத்துக்குங்க. 4 ஸ்டிச்சும் ஈவனா இருக்கணும். அப்பதான் 2 சைடுலயும் உங்களுக்கு பாடி டைட்டா போகுதுன்னு பிரிச்சு விட்டீங்கன்னா 2 பக்கம் ஈக்குவலான ஒரு லூஸ் கிடைக்கும். இதுல ஒண்ணு பெருசு சிறுசுமா போடாதீங்க. இதே மாதிரி 4 ஸ்டிச்சும் ஒரே நேரம் கரெக்டா ஒரு 1/4 இன்ச் கேப்ல இருக்கிற மாதிரி பார்த்து போட்டுக்குங்க. ஸ்டிச் பண்ணிட்டு இந்த பிளஸ் கரெக்டா வந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இதுல வந்து கரெக்டா வந்திருக்கு. இந்த மாதிரி கரெக்டா வரலினாலும் ஒரு குட்டியா மேல கீழே போச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 1/4 இன்ச் 1/2 இன்ச்சுன்னு மேல கீழே போற மாதிரி பாத்துறாதீங்க. ஒரு இத்துணூண்டு ஒரு நூல் அளவுக்கு கீழே மேல இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. ஆனா முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி பிளஸ் கரெக்டா வர மாதிரியே ஸ்டிச் பண்ணுங்க. இப்ப நம்ம இந்த பிளவுஸை வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. பிளவுஸ் பாருங்க, இந்த ஷோல்டர் இப்படி சின்னதா இருக்குதுன்னு நாம பயக்கவே வேண்டியதில்லை. இது விசிபிளா எதுவுமே அசிங்கமா தெரியாது. நீட்டான பினிஷிங்ல இருக்கும். போட்டாலும் அழகா இருக்கும், ஃபிட்டிங்கா இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.